யாருக்காவது ஓலா எலக்ட்ரிக் பைக் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் ஒரு செகண்ட் இந்த வீடியோ பார்த்து யோசிங்க. ஆல்ரெடி ஓலா பைக் வச்சிட்ருக்கீங்க, 2-3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அவங்களும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வாங்கி 1 இயர் தான் ஆச்சு. ஆனால் இப்போ என் வண்டி எங்கே இருக்குன்னா சர்வீஸ் சென்டரில் விட்டுருக்கோம். சர்வீஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக இருக்குது. ஏன் நான் சர்வீஸில் விட்டுருக்கேன்னா, ஒரு லாங் வீக்கெண்ட் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஊருக்கு போயிருந்தனால வெக்கேஷன் மோட் போட்டுட்டு போனேன். ஸோ வெளியே எங்கே ட்ராவல் பண்ணாலும் வெக்கேஷன் மோட் போட்டுட்டு போங்க. பேட்ரி ட்ராப் ஆகும், பட் அந்தளவுக்கு சார்ஜ் ட்ராப் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எனக்கு ஓலா பைக் வந்து செல் பண்ணி எனக்கு கையில் கொடுக்குறப்ப கூட இந்த மாதிரி 0% வந்திங்கன்னா அந்த பேட்ரி வந்து ட்ரெயின் ஆச்சுன்னா பேட்ரி டேமேஜ் ஆகும், இல்லைனா வண்டி எடுக்க முடியாத நிலமை வரும்னு எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, லாங் ட்ராவல் போகிறீங்கன்னா வெக்கேஷன் மோடில் போட்டுட்டு போங்க, அது ஒன்றும் பிரச்சனை ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே தான் நான் ஒரு லாங் ட்ராவல் போகிறதுனால நான் வந்து வெக்கேஷன் மோட் போட்டுட்டு போனேன். பட் என்ன ஆச்சுன்னா, வெக்கேஷன் மோடில் போடுறப்போ 1% கூட பேட்டரி சார்ஜ் ட்ராப் ஆகாதுன்னு சொன்னாங்க. பட் இட் வாஸ் ட்ராப்பிங். ஆனால் அதுக்கப்புறம் ஆச்சுன்னா ஃபுல் 0% வந்து பேட்டரி கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுச்சு. நான் திரும்பி வீட்டுக்கு வரப்போ ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகவே இல்லை, கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னோடய வண்டி வந்து சர்வீஸில் இருக்குது. சர்வீஸில் கொடுத்தா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 1 வருஷம் தான் ஆச்சு என்னோடய வண்டி வாங்கி. பட் இப்போ அந்த பேட்டரியோட காஸ்ட் ஆல்மோஸ்ட் லைக் 50,000 80,000 வரைக்கும் வருது. அதை மறுபடியும் என்ன பே பண்ண சொல்கிறாங்க, சேயிங் தட் அந்த வாரண்ட்டி கிளைம் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வெக்கேஷன் மோட் போடுறப்போ என்னோடய பேட்டரி வந்து 30% தான் இருந்துதான். பட் 70% ப்ளஸ் இருந்தால் தான் வெக்கேஷன் மோடே வில் ஒர்க் ஆகும் அண்ட் வாரண்ட்டியும் கிளைம் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எல்லா எந்த கஸ்டமருக்குமே சொல்கிறதும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள் அங்கே வந்து இந்த சர்வீஸ் சென்டரில் வந்து கிடக்குது. பட் யாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவுட்லெட்டில் உட்காந்து நம்ம வண்டி பற்றி விசாரிக்கிறப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு ஹைப்பில் நம்ம உட்காந்து பேசுகிறப்போ கலர் சூஸ் பண்ண சொல்கிறாங்க, மாடல் சூஸ் பண்ண சொல்கிறாங்க, அதோட பாசிட்டிவ் எல்லாமே சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு ரிஸ்கி பாயிண்ட் அவங்க சொல்லவே இல்லை. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? எந்த செல்லிங் பாயிண்ட்டை வச்சு அவங்க விற்கணுமோ அதையே வந்து மூடி மறைக்கிறாங்க. இதுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கேம். ஏன்னா ஒரு இல்லாத ஒரு விஷயத்த வந்து இருக்குது, பேட்ரி வந்து 8 இயர்ஸ் கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு விற்றாங்க. பட் 1 இயர்லேயே அது ப்ராப்ளம் ஆகுது. அண்ட் இப்போ சிம்பிளாக இது வந்து கஸ்டமரோட இஷ்யூ. கஸ்டமர் வந்து சார்ஜில் போடாதனால தான் பேட்ரி ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ இது கஸ்டமரோட ப்ராப்ளம், கஸ்டமர் ஹேஸ் டு பே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மாரலி எங்களுக்கு இந்த ஒரு வார்த்தையே சொல்லலை. ஸோ இதில் ஒரு ஜென்யூன் ரீசன் இருக்குது கஸ்டமர் சைட்லேருந்து. ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்க கொஞ்சம் கூட ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து உண்மையை மறைச்சி விற்கிறாங்க அண்ட் உண்மையை கஸ்டமருக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்னு வந்தால் அப்படியே கஸ்டமரை திருப்பி டைவெர்ட் பண்ணி விட்றாங்க. எங்களுக்கு வந்து ஆன்போர்ட் ப்ரைஸ் எவ்வளோ வந்துன்னா எல்லாம் சேர்த்து வந்து 1,50,000 பே பண்ணியிருக்கேன். இது வந்து S1 Pro மாடல். 8 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க பேட்ரிக்கு. ஸோ ஓலா வெஹிக்கிள்ங்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்கிறப்ப எனக்கு 8 வருஷம் ஒன்றா வண்டி போதும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வாங்கணும். பட் அது வந்து 1 இயர்லேயே எவ்வளோ ப்ராப்ளம் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து நான் ஏத்தர் தான் ஆப்ட் பண்ணியிருந்தேன். பட் ஏத்தரில் வந்து நம்ம சும்மா நைட்டு ஓவர் நைட் நம்ம பார்க் பண்ணிட்டு போனாவே மார்னிங் ரொம்ப ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜ் வந்து லோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து ஃபீட்பேக் வந்தது. அதனால தான் நான் ஏத்தரை விட்டுட்டு அந்த மெயினான அந்த பேட்ரி சார்ஜ் விஷயத்துக்காக தான் நான் ஏத்தரை விட்டுட்டு நான் வந்து ஓலா ஆப்ட் பண்ணியிருந்தேன். பட் ஓலாவில் இப்படி ஒரு ஹிடன் ட்ரூத் இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன மாதிரி எத்தனை பேருக்கு தெரியாமல் போய் எடுக்கிறீங்கன்னு தெரியல. பட் யாராவது எடுக்கிற மாதிரி பிளான் இருந்தால் இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை அவங்கக்கிட்ட கேளுங்க. இதையும் அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு கேளுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு 100% ஃபுல்லாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி வச்சுட்டு எங்கேனாலும் போங்க. ஏன்னா உங்கள் வண்டி நீங்கள் தான் பாதுகாக்கணும். அவங்க வந்து எங்களுக்கு தெரியாது இது உங்கள் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஈஸியாக கை மறிச்சிடுறாங்க. நம்ம ஒரு ப்ராப்ளம்னு போனால் கூட அதோட ரூட் காஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நம்ம அங்கே பேச வேண்டியது பார்த்திங்கன்னா மெக்கானிக் கிட்ட தான் பேச வேண்டியது. ஸோ மெக்கானிக் கிட்ட நம்ம என்ன பேச முடியும்? அந்த ஓலா ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே யாருமே இந்த சர்வீஸ் சென்டரில் கிடையாது. அவுட்லெட் போனால் தான் அதை பற்றி பேச முடியும். பட் அவுட்லெட்லேயும் நாங்கள் ஸ்டோர்லேயும் பேச முடியல. இது ரொம்ப டோட்டலாக மிஸ்ஸாக இருக்குது, ஒரு ஸ்கேமாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது வாங்குனீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு